அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சஹாபாக்களை அவர்களை பற்றி அறிந்து கொண்டு அதன் மூலமாக படிப்பினை பெற்று நமது வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்களை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் அல்ஹம்துலில்லாஹ் இன்று உமர் ரலியல்லாஹு தஆலானுடைய ஆட்சி காலம், இதுல நம்மளுக்கு என்ன பெரிய படிப்பினை இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஒரு சில தகவல்களை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலானுடைய கையில ஆட்சி வருது, ஹிலாஃபத்து வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் மரணமடைந்து அவர்கள் இன்னும் அடக்கம் செய்யப்படக்கூட இல்லை. அதற்கு முன்பாகவே உமர் ரலியல்லாஹு தஆலாஹு அவங்க பொறுப்பேற்கிறாங்க. அப்பொழுது ஒரு நீண்ட உரை நிகழ்த்துறாங்க. அதுல அவங்க சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தையை தன் இறுதி காலம் வரைக்கும் கவனமா அதுல இருந்திருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுமக்க முடியாமல் சுமந்த ஒரு சுமையை அல்லாஹு தஆலா இன்று என் மீது சுமத்தி இருக்கிறான். இஸ்லாமிய மக்களே, உங்களுடைய பண்பு தற்சமயம் வரைக்கும் எப்படி இருக்குதுன்னா, நபிக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு பழகியதால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கட்டுப்பட்டு பழகியதால், உங்களின் ஆட்சியாளர்கள் எங்கு இழுத்தாலும் அங்கிட்டு போற மாதிரியான அமைப்புல கடுவாளம் விடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை போன்று அது எங்கிட்டு இழுத்தாலும் திரும்புமே, அது மாதிரி அமைப்புல முழுவதுமாக கட்டுப்பட தயாராக நீங்க இருக்கிறீங்க. ஆனால் என் விஷயத்துல அப்படி நீங்க நடக்க வேணாம். என்னில் எங்கேயாவது நீங்க குறைய கண்டீங்க என்றால் நீங்க என்னை எதிர்த்து கேளுங்க, அல்லது எங்காவது தவறு தெரிந்தால் அதை நீங்க எனக்கு சுட்டி காட்டுங்க. ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் அந்த கருத்தை நீங்க எனக்கு முன்னாடி சொல்லுங்க. நான் என்ன செய்யறேன்னா அதுல பரிசீலனை பண்ணி அதுக்கு ஏற்றாறு போல தோதுவாக நான் நடந்து கொள்ளுவேன் என்று அவங்க சொன்னாங்க. அது பெரிய உரை. அதிலிருந்து முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறது என்ன அப்படின்னா, தனக்கு கிடைத்திருந்த அந்த ஹிலாஃபத்து பொறுப்பை ஒரு தாங்க முடியாத, சுமக்க முடியாத சுமை என உணர்ந்தார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள், அல் இமாமு ராயின் அலா கௌமிஹி. ஒரு சமுதாயத்தின் தலைவர் அந்த சமுதாயத்தினுடைய பொறுப்புதாரி. வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, தனது ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமூகத்தின் மீது அவர் எவ்வாறு நடந்து கொண்டார் என கண்டிப்பாக மறுமையில் அவர் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார் என்று சொல்லி இருக்கிறாங்க. அந்த அச்சம் இருந்ததனுடைய விளைவாக அதை சுமையாக நினைத்தாங்க. அதுல எவ்வளவு கவனமாக இருந்தாங்கன்னா, நாம் அனைவரும் அறிந்த ஒரு சம்பவம் தான் இது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரவுல தூங்காம நகர்வலம் போறது அவங்க வழக்கம். நாட்டு நடப்பு என்னன்னு தெரியணும், எங்கேயாவது குறை இருந்தா அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக. ஒரு நாள் இரவு அவங்களும் அவங்களோட ஒரு சஹாபியுமாக போகும் பொழுது தூரத்துல ஒரு நெருப்பு எரியறத பாக்குறாங்க. என்ன, ஒரு வெட்டவெளி மைதானத்துல ஒரு நெருப்பு என்பதாக அதுக்கு பக்கத்துல போறாங்க. போனா இங்க ஒரு சில குழந்தைகள் அழுதுகிட்டு இருக்குது. அவனுடைய தாய் சட்டியில எதையோ கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பாக்குறாங்க. அதை போய் விசாரிச்சா அந்த பெண்மணி சொல்றாங்க, இந்த பாத்திரத்துல ஒண்ணும் இல்ல, வெறும் தண்ணி தான். இதை எதுனா ஏன் கொதிக்க வச்சிருக்கிறேன்னா, என் குழந்தைகள் எல்லாம் ஏதோ சமையலுக்கு ரெடி ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடட்டேன் அப்படின்றதுக்காண்டிதான் வச்சிருக்கிறேன், வேற உணவுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை என்று சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து கொண்டு கருவூலத்துக்கு மாவு, பேரிச்சம்பழம்
கொழுப்பு இவைகளை எடுத்துக்கிட்டு போறாங்க. போகும் பொழுது இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை இதுதான். அந்த பக்கத்துல இருந்த சஹாபி அவங்க என்ன செய்யறாங்க, இவங்களோட ஆளுமைக்கு கீழே உள்ள ஒரு ஆள், நான் தூக்கிக்கிறேன் என்று அவங்க கேட்கிறாங்க. இல்ல இல்ல, இப்ப நீங்க தூக்கிக்கிறதுக்கு வருவிய, நாளைக்கு மறுமையில் என்னுடைய பாவச்சுமையை தூக்கிறதுக்கு நீங்க வருவீங்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அங்க வரமாட்டேன்னா இங்கேயும் நான் தான் என்ன செய்யணும், என் பொறுப்பு நான் தான் கவனிச்சிருக்கணும், அதனால நான் தான் தூக்கிட்டு வருவேன்னு தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப தூக்கிட்டு வந்து அங்க அவங்களுக்கு சமையல் ஏற்பாடு செஞ்சதுக்கு பிறகு அந்த பெண்மணி சொல்றாங்க, வந்தது யாருன்னு தெரியாதுல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலாவும் தெரியாது, அவங்கதான் கலீஃபான்னு தெரியாது. அதனால அவங்க சொல்றாங்க, நீர் தான் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர் தெரியும், ஆனா அதுதான் இவங்கன்னு தெரியாது. அவரை விட எங்களை ஆளுவதற்கான தகுதியான ஆளு அந்த உமர் வந்து நாளைக்கு மறுமையில் அல்லாட்ட போய் என் விஷயத்துல பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கேட்கறாங்க, நீங்க எவ்வளவு சிரமப்படுறதும், உங்க குழந்தைகளுக்கு உணவு இல்லாம இருக்கிறதும், நீங்க வந்து இந்த நடு ராத்திரியில தனியா ஒரு இடத்துல, சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல தண்ணியை தான் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறதும் அவருக்கு எப்படி தெரியும்? மனுஷன் தானே. கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, என்னை ஆளுபவர் என் நிலை பற்றி தெரியாமல் இருக்கலாமா? ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை இது, சரியான வார்த்தை. என்னை ஆளுபவர் என் நிலை பற்றி தெரியாமல் இருக்கலாமா? உண்மையிலேயே அந்த உணர்வு உமர் ரலியல்லாஹு தஆலா இருந்ததுனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, ஆகா இப்ப விட்டுட்டோம்னா நாளைக்கு என்ன ஆயிரும், நாளைக்கு மறுமையில வந்து நம்ம கேட்கும். அதனால அந்த வேலையை செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. சொன்னாங்க, நான் முதலில் வரும்பொழுது இந்த குழந்தைகள்லாம் அழுதுகிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். இப்ப சாப்பிட்டுட்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்குது, கொஞ்ச நேரம் பார்க்கணும்னு பிரியப்படுறேன்ட்டு இருந்தாங்க அங்கேயே. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு. அதே மாதிரி இன்னொரு முறை இரவு நேரத்துல போறாங்க, ஒரு பெண்மணிக்கு பிரசவ நேரம். அந்த பிரசவ நேரத்துல தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு வந்து பிரசவம் பார்க்க வைக்கிறாங்க. அவர் மறுநாள் வந்ததுக்கு பின்னாடிதான் வந்து என்ன செய்யறாங்க, இவர் சபைக்கு வர்றாரு. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு, குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவியார் அமீருல் முஃமினீனே அப்படின்னு கத்துனதுக்கு பின்னாடிதான் இது ஹலீஃபான அந்த அந்த அவங்களுக்கே தெரியும், அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய கணவருக்கும். இந்த அளவுக்கு அதாவது அவங்க நீங்க இது செஞ்சிருங்க, நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. இன்னைக்கு நைட் நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க, இந்த வேலையை நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு அவங்களோட கிலாஃபத்துக்கு கீழே அவ்வளவு பேர் இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்யலங்க, சய்யிதுல் கௌமி காதிமுஹும், ஒரு சமூகத்தின் தலைவர் அந்த சமூகத்தின் பணிவிடையாளர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாம இவங்களுக்கு பணி செய்யறதுக்கு தான் இருக்கிறோம், இதுல குறை வச்சுட்டோம்னா நாளைக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும் அப்படின்ற பயம். கணியத்திற்குரியவர்களை, ஒரு முறை அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு முக்கியமான வேலை பளுவுல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட குறை கேட்கறதுக்காண்டியே உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த நேரத்துல வராம ரொம்ப முக்கியமான அலுவல்ல, அதுவும் அரசு அலுவல்ல இருக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, ஒருவர் வந்து ஏதோ ஒரு புகார் சொல்றாரு. அதை சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வருது. இவ்வளவு நேரம் உங்களை மாதிரி யாராவது புகார் கொண்டு வந்தா கேட்கறதுக்கு தான் உட்கார்ந்துருந்தேன், அப்போலாம் வராம இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான அலுவல்ல இருக்கும் பொழுது வர்றியே என்று கோபம் பட்டாங்க. சாட்டையை வச்சு ஒரு அடி அடிச்சிடுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, அவர் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. மறுபடியும் அவரை போய் கூப்பிட்டுட்டு வந்து அவர்கிட்ட கெஞ்சி, நான் எப்படி உங்களை அடிச்சுட்டேனோ அது மாதிரி என்னை நீங்க திருப்பி அடிச்சிருங்க, ஏன்னா மறுமையில அல்லாஹ் இது பற்றி என்கிட்ட கேட்க கூடாது என்று அச்சம் கொள்றாங்க. அவர் வந்து நான் வந்து உங்களை உமரே அல்லாஹ்வுக்காண்டி உங்களை நான் மன்னிச்சுட்டேன் என்று சொல்றாரு. அவர் திருப்பி அடிக்கல. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அன்று பகல் முழுக்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிதானம் இழந்தவர்களாக பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சத்தம் கேட்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துல இருக்கிறவருக்கும் கேட்கிற அளவுக்கு புலம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அல்லாஹு தாலா இவர்களுக்குத்தான் உன்னை படிவனையாளராக ஆக்கியிருக்கிறான், இவங்களைத்தான் உன்னுடைய பொறுப்புல கொடுத்துருக்கிறான்,
அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்ல வர்றாரு. அவர்கிட்ட கேட்காம நீ அவரை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? இத உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பகல் முழுக்க திரும்ப திரும்ப சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்துல இருப்பவர்கள் எல்லாம் பரிதாபமாக நினைக்கின்ற அளவுக்கு அன்றைய நாள் அவங்க புலம்புனாங்க என்று வருது. கண்ணியத்திற்குரியவர்களை, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கையில இது மாதிரி சொல்லிக்கிட்டே போற மாதிரி நிறைய சம்பவம் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் பின்னணியில கவனிக்கிற மாதிரி ஒண்ணு என்றால், நமக்கு கிடைச்சிருக்கிற பொறுப்பு சுமை. இந்த சுமை பற்றி அல்லாஹு தஆலா நம்மள்ட்ட கேட்டே தீருவான். இதுக்கு நாம பதில் சொல்றதுக்கு தயாராகிக்கிறணும் என்று ஒவ்வொரு நாளும் அதற்கேற்ற தயாரிப்போடு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஆளுமை நம்மளுக்குள்ள என்னத்தை உண்டாக்கும்னா, ஒரு எளிமையை மாற்றும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எளிமையை மாற்றும். நம்மளை ஆர்டர் போடுற இடத்துல கொண்டு போய் வைக்கும். நான் மேல சொன்ன மாதிரி பிறரை ஒரு அளவுக்கு கொண்டு போகும். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி இல்லை. பெரிய பிரச்சனைகள்ல கூட அவங்களே நேரம் போய் தலையிட்டு இருக்கிறாங்க. வெளியில தெரியாம பிரச்சனைகளை சரி பண்ணியிருக்கிறாங்க. உதாரணமாக, திடீரென ஒரு ஜனாசா ரோட்ல கிடக்குது. யாருன்னு தெரியல. அலசி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் கொல்றது யாரு? கொலை செய்யப்பட்டு கிடக்கு. அது கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு அதிகமாயிருச்சு. அந்த ஜனாசா கடந்த இடத்துல இப்போ ஒரு குழந்தை ஒண்ணு கிடக்கு. அதோட என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அடிமை பெண்ணை தயார் பண்ணி இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கணும். எங்க போய் பிச்சை எடுக்கணும்? பஜார்ல எல்லாம் பிச்சை எடுக்கணும், வீதிகள்ல எல்லாம் பிச்சை எடுக்கணும், வீடுகள்ல எல்லாம் பிச்சை எடுக்கணும். எங்கேயாவது இந்த குழந்தைய யாராவது கொஞ்சுனா அவங்க யாருன்னு என்கிட்ட சொல்லிடணும். அப்ப அதே மாதிரி இந்த குழந்தைய பஜார்ல வச்சு இந்த பிச்சை எடுக்குது. அதோட அங்க ஒரு அடிமை பெண் இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கான், என்னுடைய எஜமானி அம்மா பார்க்கணும்னு பிரியப்படுறாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அதை கூட்டிட்டு போன உடனே ஒரு பெண் அங்க இருக்கிறாங்க. அவங்க வாங்கி இந்த பிள்ளைய ரொம்ப கொஞ்சிட்டு அழுதுகிட்டு திரும்ப அந்த பிள்ளைய கொடுத்துடுறாங்க. கொடுத்த உடனே இந்த பெண்மணி பற்றி இந்த அடிமை பெண் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பெண்ணை சந்திக்க போறாங்க. அந்த பெண் யாருன்னா, ஒரு அன்சாரி சமூகத்தை சேர்ந்த, அன்சாரி குடும்பத்தை சேர்ந்த நல்ல கௌரவமான குடும்பத்துல உள்ள ஒரு பொண்ணு. அவங்க கிட்ட உள்ள போனா ஒரு தந்தை உட்கார்ந்து இருக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த உடனே அவர் பதறத்தானே செய்வார். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய மகளார்கிட்ட பேசணும். அப்ப அங்கே நிறைய சொந்தக்காரவங்க, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் வெளியில போங்க, நான் மட்டும் இந்த பெண்கிட்ட தனியா பேசணும். என்ன பேச போறேன்னா, அதுல மார்க்கத்துல ரொம்ப பேணுதலான பொண்ணு அந்த பொண்ணு நான் கேள்விப்பட்டேன். அதனால மார்க்கம் சம்பந்தமா சில விஷயத்த அதுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும், இதுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில சந்திக்கிறாங்க. சந்திச்சு வாழை எடுத்து கழுத்துல வச்சு என்ன சொல்றாங்க, நான் உன்னை ஒழுக்கமான பெண்ணுன்னு எல்லாம் சொல்றாங்க, அதனாலதான் நான் நம்பிக்கிட்டு உன்கிட்டயே கேட்கிறேன், என்ன விவரம் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா சொல்லுது, என்னுடைய தந்தை எனக்கு பார்த்துக்கிறதுக்காக வேண்டி, தாய் இல்லாததுனால ஒரு பெண்ணை வேலைக்கு அமைத்திருந்தாங்க. எங்க வீட்டுல தாதி மாதிரி அது இருந்துச்சு. ஒரு நேரத்துல அது என்ன செஞ்சிருச்சுன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வெளியில போறேன், நான் திரும்பி வர்ற வரைக்கும் என் மக இங்க உங்களை பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி அவங்க மகளை கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டா. அந்த அம்மா போனது திரும்பவே இல்லை. நான் உண்மையிலேயே அந்த அம்மாவுடைய மகள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஆளுமே முடியெல்லாம் வளராம, மீசையெல்லாம் வளராம, மழுங்கடீர்னு உள்ள மாதிரியான ஒரு ஆளு. அதனால எனக்கு அது தெரியல, பொம்பளைன்னு தான் நினைச்சேன். ஆனா அது ஆம்பளை. பிறகு ஒரு நேரத்துல அவன் தவறாக நடந்து கொண்டான். அதன் மூலமாக நான் எதிர்ப்பு காட்டி அவனை கொலை செஞ்சுட்டேன். அதோட தான் கொண்டாந்து போட்டிருந்தேன். பிறகு அவன் மூலமா குழந்தை பிறந்துச்சுல, அதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறதுனால அந்த குழந்தைய கொண்டாந்து போட்டுட்டேன், இதுதான் நடந்துச்சு என்று சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அம்மா நீ செஞ்சது சரி, அதனால நீ யார்ட்டையும் சொல்லிக்கிறாத, நான் வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அங்கேருந்து. அந்த சம்பவம் இப்படித்தான் நடந்துச்சுங்கிறது அவர் தந்தைக்கு கூட தெரியாது.
அதே மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த அடிமைட்டையும் சொல்லிட்டாங்க, நான் குழந்தைய கொடுத்தது, நீ போய் விசாரிச்சது, இதுவும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அந்த ஓடி போனிச்ச கிளவி அதை தேடி பிடிச்சி அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கலான்னு தேடினா அது அதுக்கு முன்னாடியே இறந்துருச்சு அப்படின்னு செய்தி கிடைச்சதுனால முழுசா மூடி மறைச்சிட்டாங்க. உண்மையிலே இந்த சம்பவம் படிக்கையில எனக்கு என்ன புரிஞ்சிச்சு, என்ன வந்து தோணுச்சுன்னா, இது மாதிரி ஒவ்வொரு வழக்குகளும் மிக ஆழமாக விசாரிக்கப்பட்டு மார்க்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும் சரி, சின்னது பெருசு, அதற்கு கீழ் இருக்கக்கூடிய அவங்களுடைய பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவு கவனம் செலுத்தி நாம மார்க்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கப்படணும், மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் கண்காணிக்கப்படணும், மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படணும். ஆக இதற்கெல்லாம் பிரதானமா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருந்த அந்த தன்மை வேணும். எனக்கு என்னுடைய பதவி என்பது எனக்கு சுமை, இது சம்பந்தமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்கிட்ட கேட்பான், இந்த சிந்தனை. இதுல இறுதியாக இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு முன்னாடியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து முடிவாயிருச்சு. என்ன அப்படின்னா, ஹலீஃபாவுக்கான பொருளாதாரம் கருவூலத்திலிருந்து பெறப்பட வேண்டும், இதுதானே. அப்ப எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கிடைச்சிச்சோ அது மாதிரி யாருக்கும் கிடைக்கும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு கிடைக்கும். அப்ப எவ்வளவுங்கிற நிர்ணயிக்கிறது இடத்துலயும் ஹலீஃபா தான் இருக்காங்க. எனக்கு இவ்வளவு தேவை இருக்குன்னு சொன்னா அவ்வளவு கிடைக்கும். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எவ்வளவு பேணுதலா அதுல இருந்துட்டாங்கன்னா, அவங்க ரொட்டிய நல்ல சலிச்ச மாவுல சுட்டு மிருதுவான ரொட்டி சாப்பிடுறது கிடையாது, கல்லு மாதிரி உள்ளது சலிக்காத மாவுல விலை குறைஞ்ச தரம் இல்லாத உணவை தான் சாப்பிடுவாங்க. ஆடையும் எது வந்து ரொம்ப விலை மலிவா கிடைக்குமோ, சாக்கு மாதிரி கனமா இருக்குமோ அந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவாங்க. இது சம்பந்தமா பக்கத்துல இருக்கிற சஹாபாக்கள் கூட பேசுறதுக்கு பயந்துகிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகளார்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அவர்களிடத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி அனுப்புறாங்க. அவங்க போய் சொல்றாங்க, தந்தையே நீங்க என்ன செய்யறிய, கொஞ்சம் மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம கிடைக்காத காலம் இல்லாத காலம் அப்போ சாப்பிட்டோம் சரி, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா இருக்குது. அப்ப இப்ப இருக்கும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், இது மார்க்க அனுமதியும் அளிச்சிருக்குது. நிறைய பரக்கத்தா இருக்கும் பொழுது அது மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படியும் இருக்கிறதுனால நீங்க என்ன செய்யலாமே, சாப்பாட ஒரு நல்ல சாப்பாடா சாப்பிடலாமே, ஆடையை ஒரு நல்ல ஆடையா போட்டுக்கிறலாமே, கனம் இல்லாத உடம்புக்கு மிருதுவாக இருக்கக்கூடிய ஆடையா போட்டுக்கிட்டா என்ன என்று கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மற்றவங்க கேட்டா கூட பரவாயில்ல, அம்மா நீ கேட்கலாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையுடைய தரம் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து ஒரு சலித்த கோதுமை மாவினால் சுடப்பட்ட ரொட்டியை ஒரு நாளைக்கு 2 வேளை கூட சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு கிடைக்கல. இப்படித்தானே நபி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஒரு ட்ரெஸ் இல்லாம அவங்களுடைய வெறும் மேனி பாயில பட்டு தடவுழுகிற அளவுக்கு தானே அவங்களுடைய படுக்கை இருந்துச்சு. அப்படி இருக்கையில நான் மட்டும் என்னை எப்படி மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, பொது பொருளிலிருந்து நமக்கான செலவினம் வருது என்றால் அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொற்பமாக எடுக்கணும். ஏன்னா அதை விட்டுட்டு அந்த பணியை விட்டுட்டு எங்க போக முடியாது, சிலாபத்தினுடைய பணியை விட்டுட்டு வியாபாரம் பண்ண போக முடியாது, அந்த நிர்பந்தத்தினாலதான் உள்ளே இருந்து எடுக்கிறாங்க. ஆனா அதனுடைய அளவீடு எவ்வளவுங்க, மற்ற சக மக்கள் பயன்படுத்துறதை விட கம்மி. ஆக இந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்ததற்கு பின்னணியில் ஒன்றுதான் காரணம், நமக்கு சொம அல்லாஹ் தந்திருக்கிறான், இது சம்பந்தமா அல்லாஹ் கேள்வி கேட்பான், கவனமா கரெக்டா இருந்துக்கிறணும் அப்படின்னு. ஆக அல்ஹம்துலில்லாஹ் இந்த அளவுக்கு அவங்களுடைய முழு ஆட்சியும் அமைந்தது. அதன் விளைவுதான் முழு உலகத்துல காந்தி அவர் மட்டும் கிடையாது, மகாத்மா காந்தி மட்டும் இல்ல, இது மாதிரி உலக தலைவர்களில் நிறைய பேரு இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வர வேண்டும் என்றால் உமரனுடைய ஆட்சி போன்று ஒரு ஆட்சி வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெளிவானதொரு ஆட்சியை, முழு உலகத்திற்கு முன்மாதிரியான ஆட்சியை, இஸ்லாத்தை வெகு தூரம் இழுத்து கொண்டு சென்ற ஆட்சி அது. அப்படிப்பட்ட ஆட்சி அல்ஹம்துலில்லாஹ் அவர்களால் தர முடிந்தது.
அல்ஹம்துலில்லாஹ் கடைசியாக நாளைக்கு அவர்களுடைய மரணம் அந்நேரத்துல அவங்க என்ன சொன்னாங்க, அது எப்படி அமைந்தது என்பது சம்பந்தமாக பார்ப்போம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஅஸ்தக்ஃபிருக வஅத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.